எல்லையின் மீதே ஒரு நட்பு. கதையின் தலைப்பு நட்பின் ஓட்டம். இந்தியாவின் பக்கம் வீரா என்ற பெயருடைய ஒரு புத்திசாலியான நாய் இருந்தது. அது மலைப்பகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் சிறந்து விளங்கியது. பாகிஸ்தான் எல்லையில் ஷேரு என்ற பெயருடைய ஒரு துணிச்சலான நாய் இருந்தது. அது பாலைவன பகுதிகளில் வழிகாட்டியாகவும் பாதுகாப்பிற்காகவும் பயன்படுத்தப்பட்டது. பொதுவாக இரு நாடுகளுக்கும் இடையே நாய்களை பற்றிய போட்டி இருந்தாலும் ஒருமுறை எல்லையோர கிராமங்களில் எதிர்பாராத வெள்ளம் ஏற்பட்டது. வீரா மற்றும் ஷேருவின் திறமைகள் தங்கள் சொந்த எல்லைக்குள் உள்ள மக்களை காப்பாற்ற போதுமானதாக இல்லை. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் படைகள் ஒரு அவசர கூட்டத்தை நடத்தினர். போரிடுவதற்கு பதிலாக தங்கள் நாய்களின் தனித்துவமான திறமைகளை ஒன்றிணைக்க அவர்கள் முடிவு செய்தனர். வீரா வெள்ளத்தில் சிக்கிய மக்களை கண்டுபிடிப்பதில் தேடுதல், அதாவது தனது துல்லியமான வாசனை உணர்வை பயன்படுத்தியது. அதே சமயம் ஷேரு தனது சகிப்புத்தன்மையை பயன்படுத்தி வீரா கண்டுபிடித்த இடங்களுக்கு மிக வேகமாக கடினமான பாதைகள் வழியாக சென்று மீட்பு பொருட்களை கொண்டு சென்றது. அந்த போட்டியில் சண்டையிட்டிருக்க வேண்டிய இரண்டு நாய்களும் இப்போது தங்கள் நாட்டு மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரே அணியாக வேலை செய்தன. இந்த பேரிடர் முடிந்தபோது வீரா மற்றும் ஷேரு உலகிற்கு ஒரு செய்தியை சொன்னது. வலிமை மற்றும் சாமர்த்தியம் ஆகியவை சண்டையிடுவதற்கு பதிலாக நட்பாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும்போதுதான் மிகப்பெரிய வெற்றியை பெறும்.